friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு வீடியோவில் நல்ல பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல வெள்ளை வெள்ளேர்னு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி செய்கிறதுக்கு இட்லி மாவு அரைக்கிற மெத்தட் தாங்க முக்கியம். மற்றபடி இட்லி நம்ம டக்குன்னு வார்த்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு துணியிலேயே ஒட்டாமல் நல்லா சூப்பராக நல்லா மெத்துன்னு நல்லா வெள்ளை வெள்ளேர்னு எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி உளுந்தம்பருப்பு எந்த ரேஷியோவில் போடணும், எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், என்ன மாதிரி ஒரு மெத்தட்ஸு இல்லைன்னா டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம உளுந்தம்பருப்பு அரைக்கணும், உளுந்து மாவு அரைக்கணும், அரிசி அரைக்கிறதுல இருக்கிற டிப்ஸ் என்ன, மாவு எப்படி கரைச்சி வைக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக எல்லா டிப்ஸுமே நான் ஒரு 17 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நல்லா சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இட்லி நீங்களும் ரெடி பண்ணலாம். இதுக்கு எப்படி மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி நான் இன்றைக்கி 6 டம்ளர் எடுத்திருக்கேன். 6 டம்ளர் இல்லை கப் எதில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அரிசி உளுந்து ரெண்டும் ஒரே அளவில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த உலக்கில் 6 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி நல்லா குவாலிட்டியான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா குண்டாக நல்லா இட்லி புழுங்கல் அரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. நல்லா குண்டாக இருக்கும். அந்த மாதிரி அரிசியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 2, உளுந்தம்பருப்புமே நல்ல ஒரு குவாலிட்டியான உளுந்தம்பருப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்த மாவு நல்லா பொங்க ஆட்ட வரும். உளுந்து மாவு நல்லா அந்த மாதிரி பந்து மாதிரி ஆட்டி எடுத்தால் தான் இட்லியும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். உளுந்தோடைய அளவு பார்த்தீங்கன்னாக்க 4 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு உளுந்து போடணும். நம்ம இன்றைக்கி 6 கப்பு எடுத்துருக்கிறதுனால 1.5 கப்பு உளுந்து போட்டுக்கிறோம். 4க்கு 1, 6க்கு 1.5, இதுதான் கணக்கு. உளுந்தும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான உளுந்தாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா குண்டாக நல்லா உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இட்லி மாவு ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ண முடியும். டிப் நம்பர் 3, ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை உளுந்தோட சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைக்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. அடுத்து நம்ம எத்தனை தடவை நம்ம இந்த உளுந்து அரிசி இதெல்லாம் கழுவணும் அப்படிங்கிறது. உளுந்தம்பருப்பு ஒரு 3 தடவை லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது. ஆனால் அரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் தான் இட்லி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து எவ்வளவு நேரம் இதை ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறது. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா மாவு ஆட்ட வரும். கம்மியான நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிற நேரம் ஜாஸ்தியாகும். ரொம்ப நேரம் அரைச்சா மாவு சூடாகிடும். அதனால நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சிடணும். குறைஞ்சது 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். நல்லா ஊறி அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாவும் நல்லா உபரியாக கிடைக்கும். சீக்கிரமாகவும் அரைக்க முடியும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். இதனால ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்ச பிறகு தான் நீங்கள் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஊற வச்சாலும் பத்தாது. இப்போது 6வது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி ஊறின தண்ணியோ இல்லை உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணியோ நீங்கள் கீழே கொட்டிடாதீங்க. இந்த தண்ணியை சேர்த்து அரைக்கும் போது தான் நமக்கு உளுந்த மாவு நல்லா பொங்க ஆட்ட வரும். அதனால் இதை கீழே ஊற்றிட வேண்டாம். டிப் நம்பர் 7, உளுந்து அரைக்கிற விதம். அதாவது உளுந்தை நம்ம எப்படி குறைஞ்ச டயத்தில் நல்லா பொங்க ஆட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது வாஷ் பண்ண கிரைண்டரை ஓட விட்டுட்டு நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உளுந்தம்பருப்பில் இருக்கிற தண்ணியை, அதாவது அது ஊறி இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அந்த உளுந்து வெந்தயம் அதெல்லாம் ஊறி இருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா பொங்க ஆட்ட வரும். இப்போ பாருங்கள், கட் பண்ணவே இல்லை. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே பாருங்கள் மாவாக ஆயிடுச்சு நமக்கு. அதனால் உளுந்தெல்லாம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா டக்குன்னு மாவாயிடும். கரெக்டாக 20 நிமிஷம் மட்டும் நம்ம உளுந்து அரைச்சா போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அரைச்சாலும் உளுந்தில் அந்த ஒரு மிருதுத்தன்மை இல்லாமல் போயிடும். பாருங்கள், நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் உளுந்தை கல்லில் போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் நல்லா இந்த கிரைண்டரோடைய மேலே வரைக்கும் எனக்கு மாவு வந்துடும். 3/4 பாகத்துக்கு நல்லா மாவு வந்துடும். கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும்.
அடுத்த டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உளுந்த போட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போயிடக்கூடாது. எந்த கிரைண்டராக இருந்தாலுமே இந்த உளுந்து மாவை ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தில் 1, 2 அந்த உளுந்து வந்து அரைப்படாமல் அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும். அதனால நம்ம அப்பப்போ அந்த உளுந்து மாவை வந்து கையினால் தள்ளி விடணும். தள்ளி விட்டு பக்கத்துலேயே இருந்து தான் நீங்கள் உளுந்து மாவு அரைக்கணும். அந்த 20 நிமிஷம் அந்த கிரைண்டரில் உளுந்து ஓடும்போது நீங்கள் வேறு எந்த வேலையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டும் போது தான் நமக்கு நல்லா உப்பி வரும். கரெக்டாக 20 நிமிஷம்தான். இப்போது டிப் நம்பர் 9 பாருங்கள். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத அப்பப்போ நீங்கள் இது மாதிரி எடுத்து விடணும். அப்போ தான் எல்லா உளுந்தம்பருப்பும் ஒரே மாதிரி அரைச்சி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தெளித்து தான் அரைக்கணும். மொத்தத்துக்கு ஒரு சின்ன நார்மல் டம்ளர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை தெளித்து தான் நான் இன்றைக்கி இந்த மாவை அரைக்க போகிறேன். உளுந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிற அந்த மொத்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டம்ளர் ஒரு 200 மில்லி பிடிக்கும் இல்லையா, அந்த டம்ளரில் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அந்த 200 மில்லி தண்ணியை மட்டும்தான் துளி துளியாக தெளித்து அரைக்கணும். அது போக நமக்கு உளுந்து ஊறி இருக்கும்போது அந்த உளுந்துக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தண்ணி நமக்கு இருந்தது. அவ்வளோதான். இந்த தண்ணி மட்டுமே தான் சேர்த்து நம்ம 20 நிமிஷம் நல்லா கிரைண்டரை நீங்கள் இப்படி ஓட விட்டிங்கன்னா நல்லா பொங்க வந்துடும் உங்களுக்கு மாவு. இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அரைச்சி வந்துருச்சு. முக்கால்வாசி நல்லாவே அரைப்பட்டுருச்சு. சைடில் ஓரங்களில் இப்போ அப்படி எடுத்து விடுங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போது டிப் நம்பர் 10 பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரம்மோட 3/4 பாகம் வரைக்கும் நல்லா மாவு வந்துருச்சு. இப்போ மாவு எந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது, நீங்கள் நல்லா 20 நிமிஷம் இது மாதிரி தெளித்து தண்ணி தெளித்து அரைச்ச பிறகு அந்த மாவை நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த வெயிட்லெஸ்ஸாக காற்று போல் இருக்கும் அந்த மாவு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாவு அப்படி கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட கனமே இல்லாமல் நல்லா காற்று மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா பொங்க ஆட்டின பிறகு தான் நம்ம மாவை வந்து எடுக்கணும். இப்போ நான் உளுந்த மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து கிரைண்டர் ஓடும் போதே எடுத்துடுறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். ஆனால் இப்படி ஓடும் போதே எடுக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா காற்று மாதிரி இருக்கும்போது மாவை நீங்கள் எடுத்துடலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். இப்போது டிப் நம்பர் 11 அரிசி அரைச்சிக்க போகிறோம். அரிசி அரைக்கும் போதும் பாருங்கள், அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி அரிசி ரெண்டையும் கலந்து இதில் கிரைண்டரில் போடுங்க. தண்ணி இல்லாமல் வெறும் அரிசி மட்டும் போட்டிங்கன்னா கிரைண்டர் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகிக்கும். கொஞ்சம் அரிசி, அப்புறம் கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிடலாம். அரிசி அரைக்கிறதுக்கு பெருசாக நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்த மாதிரி அரிசி மாவு வந்து திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு நீங்கள் அந்த மூடியை போட்டு கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேறு வேலை பார்க்க போயிடலாம். உங்களுக்கு அரிசி ஆட்டும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து அந்த உளுந்து மாவு பாருங்கள், நல்லா பெரிய பாத்திரம் இது. இந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு அரை பாகத்துக்கு மேலேயே வந்திருக்கு. பாதிக்கு மேலேயே உளுந்து மாவு நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியையும் கீழே ஊற்றிடாமல் அதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பொங்க ஆட்டி இந்த மாதிரி உங்களுக்கு உளுந்து மாவு ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், தாராளமாக தண்ணி சேர்த்து நம்ம அரிசி மாவு அரைச்சிட்ருக்கோம். இப்போ டிப் நம்பர் 12 அரிசி வந்து எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் அரிசி மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பட்டு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட குறப்பு இல்லாமல் அந்த அரிசி வந்து குருணையாக இல்லாமல் நல்லா பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டாக மாவு வந்திருக்குன்ட்டு. அரிசியும் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரிசியுமே ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் நமக்கு அரைச்சி ரெடி பண்ணிட முடியும். பாருங்கள் எந்த மாதிரி ஒரு லிக்விடான பதத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்கள் அரிசி மாவையும் எடுத்துடலாம். அரிசி மாவே நான் வந்து கிரைண்டரை ஓட விட்டு எடுத்துறேன். நீங்கள் உங்கள் வசதிப்படி எடுத்துக்கோங்க. இப்போ டிப் நம்பர் 13 இப்போ மேலே பாருங்கள், நம்ம ஒரே பாத்திரத்தில் 2 மாவே எடுத்துருக்கோம். மேலே வந்து அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உளுந்து மாவு மட்டும் இருக்கும். அரிசி மாவு வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால அடியில் போயிடும். அதனால் ரெண்டையும் நல்லா ஒன்றா வர மாதிரி நம்ம கலந்து விடணும் ஃபஸ்ட்டு.
இப்போது மாவு கரைச்சி வைக்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாவு கரைச்சி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து நீங்கள் உங்களுக்கு கையில் கரைக்கும் போதே தெரியும். உளுந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அரிசி மாவு நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் கை வச்சு அதை கரைக்கும் போதே தெரியும். கை வச்சு தான் கரைக்கணும். கிரைண்டர்லேயே தூக்கி 2 மாவையும் ஒன்றா போட்டு கூட கரைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த உளுந்துடைய அந்த மிருதுத்தன்மை வந்து நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து அந்த அரிசி மாவு மேலே வரைக்கும் அந்த எடுத்து மேலே இருக்க அந்த உளுந்த மாவோட சேர்க்குற மாதிரி இது மாதிரி அடித்து கலக்கணும். சும்மா மேலாப்பில் இப்படி நீங்கள் சுற்றி சுற்றி கலந்தீங்கனாக்க அரிசி மாவு தனியாக உளுந்து மாவு தனியாக தான் இருக்கும். நல்லா அடியிலேருந்து அடித்து கலக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மேலே வந்து உளுந்து மாவு அப்படியே இருக்கும். வெயிட்டாக இருக்கிறதுனால அடியில் அரிசி மாவு தங்கிடும். அதனால் நீங்கள் நல்லா அடியிலேருந்து கையை கொடுத்து அந்த அரிசி மாவு அடியில் இருக்கும் அதை வந்து மேலே இருக்க உளுந்து மாவோட கலக்கிற மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. கலக்கும் போது பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த அரிசி மாவே கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம ஆட்டி எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்கள் நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. எக்ஸஸாக தண்ணி எதுவும் மாவில் சேர்க்க தேவையில்லை. உளுந்து மாவு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும். அரிசி மாவு நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க எக்ஸஸாக தண்ணி எதுவும் சேர்க்காமலே நம்ம கரைச்சி வச்சிட முடியும். இப்போ பாருங்கள், இந்த பெரிய பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தில் நல்லா 3/4 வாசிக்கு மாவு இருக்குது. அதனால் நான் வந்து இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அடுத்த டிப்ஸ் 14th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, எவ்வளவு நேரம் அதை புளிக்க வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரம் ஓவர் நைட் புளிக்க வச்சுடுங்க. இதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் அப்படியே புளிக்காமலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். தேவைப்படும் போது புளிக்க வச்சுக்கலாம். ஒன்றை மட்டும் நம்ம மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம். இப்போது டிப் நம்பர் 15 பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த சந்தேகம், இந்த மாவை நம்ம கலந்து ஊற்றணுமா இல்லை கலக்காமல் அப்படியே மேலாப்பில் எடுத்து ஊற்றணுமா அப்படிங்கிறது தான். இந்த புளிச்சு பொங்கி இருக்கிற மாவை லேசாக கரண்டி வச்சு ஒரு பக்கமாக கலந்து விடுங்க. அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும், மேலே வந்து காற்று போல் இருக்கிறதுனால இந்த உளுந்து மாவு மேலே வந்து இருக்கும். நீங்கள் கலக்காமல் ஊற்றுனீங்கன்னா மேலாப்பில் எடுத்து ஊற்றுற மாவு இட்லி வந்து தட்டு தட்டாக போயிடும். அடியில் இருக்கிற மாவு இட்லி வந்து கல்லாக இருக்கும். அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடித்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ரெண்டையும் ஒன்றா ஈவனாக வர மாதிரி மேல் மாவு அடி மாவு ரெண்டையும் ஒரு தடவை இது மாதிரி கரண்டி வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுனீங்கன்னா எல்லா இட்லியுமே உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். மேலே இருக்கிற அந்த பொங்கி இருக்கிறத மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து சப்பையாக போயிடும். அதனால் லைட்டாக ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, எந்த தப்பும் கிடையாது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். 16வது டிப் என்னென்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு தான் நீங்கள் இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இட்லி எடுக்க வரும். இட்லி ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான். மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோன்னா இட்லியும் சூப்பராக வந்துடும். இப்போ 17வது டிப்பு, ஒரு 10 நிமிஷம் மட்டும் இட்லியை வேக விடுங்க. 7லேருந்து 8 நிமிஷம் போதும். மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் ஒரு தடவை நீங்கள் ஊற்றின இட்லியை எடுத்துடணும். அதுக்கு மேலே இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும். ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயே நீங்கள் இட்லியை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த மாவு இந்த இட்லி துணியிலேயே ஒட்டாமல் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டான இட்லி கிடச்சிருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பஞ்சு போல் நல்லா வெள்ளை வெளியர்னு சூப்பராக வெயிட்லெஸ்ஸாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி இட்லி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.